பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரவேல் நாட்டில் பெத்லகேம் என்ற ஊரில் ஒரு சிறிய குடிலில் இயேசு பிறந்தார். அவருடைய தாயார் மரியாள் ஒரு நல்லவரும் கடவுளுக்கு பயந்தவருமானவளாக இருந்தார். மரியாளுக்கும் யோசேப் என்பவருக்கும் திருமணமானது. மரியாளுக்கு ஒரு நாள் கடவுள் தனது தூதரை கொண்டு ஒரு செய்தி சொல்லச் சொன்னார். நீ கடவுளின் கிருபையால் ஒரு சிறந்த குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாய். அவன் பெயர் இயேசு. அவன் உலகத்தை மீட்க வருகிறான். மரியாள் அதை கேட்டதும் கடவுளுக்கு கட்டுப்பட்டார். மரியாள் மற்றும் யோசேப் இருவரும் பெத்லகேமிற்கு பயணிக்க நேர்ந்தது. ஆனால் அந்த ஊரில் அவர்களுக்கு தங்க இடம் எங்கும் கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு மாடுகளை வைத்திருக்கும் இடத்தில் அவர்கள் தங்கினார்கள். அங்கேதான் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்த சமயத்தில் மேயப்பர்கள் வானத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம் கண்டனர். அது ஒரு விசேஷமான குழந்தை பிறந்ததை குறித்தது. வானதூதர் மேய்ச்சல் செய்பவர்களிடம் வந்து, உலகத்தில் ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்று அறிவித்தார். அவர்கள் அந்த குடிலை வந்து இயேசுவை பார்த்து மகிழ்ந்தனர். அதே நேரத்தில் 3 ராஜாக்கள் வானத்தில் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து பெத்லகேமிற்கு வந்தனர். அவர்கள் இயேசுவை பார்த்து அவருக்கு தங்கம், கரும்பகரி, மறை நீக்கம் போன்ற விலையுயர்ந்த பரிசுகளை வழங்கினார்கள். இப்படியாக உலகத்தை ரட்சிக்க இயேசு குழந்தையாக பிறந்தார். அவருடைய பிறப்பு தான் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது.